பிஜேபியில முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரியுமா உங்களுக்கு? ஓகே, அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா புதுசா கட்சி தொடங்க போறேன்னு சொல்றாரு. சோ அந்த கட்சி தொடங்கினா நீங்க ஆதரிப்பீங்களா அவருக்கு? நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்லீங்களா? என்ன காரணம் அவரையும் ஆதரிக்க கூடாது? இப்ப இருக்க கட்சியவே யாரும் பாத்துக்கிறது இல்ல. இதுக்கு மேல என்ன நிறைய கட்சி இருக்கு, இருக்கிற கட்சியே ஒண்ணும் பண்ணது இல்ல. அதனால புதுசா ஏன் கட்சின்றீங்களா? ஓகேமா, அண்ணாமலை பற்றி உங்க கருத்து என்ன? அவர் நல்லா படிச்சவரு, சோ அவர் ஏன் கட்சியில வரக்கூடாதுன்றீங்க? என்ன காரணம்? வரக்கூடாதுன்னு இல்ல, அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. மேபி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், விஜய்க்கு கொடுத்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் சிஎம் பதவியே கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவர் என்னென்ன செய்வார் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது அவரு சொன்னாதானே தெரியும். இது சொல்லலையா? இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. நான் அவர் இது அதிகமா பாத்தீங்கன்னா அவர் மேல போக்கஸ் அதிகமா வரல. ஒண்ணு மக்கள் அதிகமா போக்கஸ் பண்ணலன்னு சொல்றீங்க. நிறைய இளைஞர்கள் பார்த்தா 19 லட்சம் பேர் பார்த்தா இணைஞ்சிருக்காங்கல்ல அந்த கட்சியில, சமீன் அந்த இயக்கத்துல, அது பற்றி உங்க கருத்து என்ன? அது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த 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 கட்சி அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற போது அவங்க அது அவங்க குழந்தைங்களுக்கு 19 லட்சம் பேருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்களா? இருக்க முடியாது. மினிமம் ஒரு 20 பேர் சொல்றீங்களா ஏத்துக்கிற மனநிலையில இருக்கலாம். 19 லட்சம் பேர் சொல்றீங்களா? அது கேட்க வரேன். விஜய்க்கு எல்லாரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, விஜய் அண்ணாவுக்கு, அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட இது பண்ணிருக்கலாம். ஓகே, நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினாக்கா பிஜேபியோடைய பி டீம் தான் சொல்றாங்க. சோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? பிஜேபி பி டீம் இருந்தா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? அது அப்ப எலெக்ஷன் அப்பதான் சூஸ் பண்ணணும். அப்பதான் யூஸ் பண்ணுவீங்களா? சோ அப்ப பிஜேபி நீங்க ஆதரிக்கிறீங்களா? நல்லது செஞ்சா ஆதரிக்கலாம், நல்லது செஞ்சா எந்த கட்சி வேணாலும் ஆதரிக்கலாம். ஓகே, இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சியில பாத்தீங்கன்னாக்கா மகளிருக்கு 1000 ரூபாய் பாத்தீங்கன்னாக்கா கொடுத்திருந்தாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்தாங்க, இது மாதிரி எண்ணற்ற உதவிகள் செஞ்சாங்க. ஆனா மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு என்ன செஞ்சாங்க பிஜேபி என்ன தெரியுமா உங்களுக்கு? நோ ஐடியா. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது இல்ல. ஏன்னா இது நாங்க யூஸ் பண்ணது இல்ல. நீங்க யூஸ் பண்ணது இல்ல. எனக்கு நோ ஐடியா. சரி, ஓகேமா. ஓகே, இப்ப இருக்கிற கட்சியில எது நல்ல செயல்ல சூப்பரா இருக்கு? எத்தனை கட்சி வந்தாலும் நம்ம யார் ஒழுங்கா பாத்துக்கறாங்களோ அவங்க மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப எதுக்கு நிறைய கட்சி இருந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஓகே, அப்ப யார் நல்லா ஒழுங்கா பாத்துக்கறாங்க? இது வரைக்கும் சொல்ல முடியாது சார். இதுக்கு மேல பார்க்கலாம். இதுக்கப்புறம் இப்ப விஜய் தமிழ்நாடு முதலமைச்சரா வந்திருக்காரு. இது செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்களுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்குல்ல, இன்னும் சொல்ல முடியாது. இல்ல, அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஓகே தான், நல்லா இருக்கு. ஓகே, என்னென்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு தெரியும் உதவி செஞ்சிருக்காரு? ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. டாஸ்மார்க் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணாங்க, திரும்ப வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் என்ன காரணம் டாஸ்மார்க் மூடுறாங்க திருப்பி திறக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் கம்மியாகலாம் மூடுறதுனால, அதனால கூட திரும்ப எதையும் ஓபன் பண்ணிருக்கலாம். அந்த வருமானத்துக்கோசம் தான் ரீஎன்ட்ரி பண்றாங்கன்றீங்களா? என்னோட ஒப்பீனியன் அது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு சரியா தெரியல. சரி, ஓகே. நடிகர் ராவணன் சார் அவர்கள் பார்த்தா கட்சி புதுசா தொடங்க போறேன்றாரு. சோ அவரு புதுசா கட்சி தொடங்கினாக்கா அவரை ஆதரிப்பீங்களா? இல்ல, ஆதரிக்க மாட்டீங்களா? ஏன்? இருக்க கட்சி ஒழுங்கா இருக்கட்டும் சார். இருக்கிற கட்சி ஒழுங்கா இருக்கணும். இருக்கிற கட்சி ஆரம்பிக்கணும்னா ஏன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்க கூடாது? ஏன் ஒத்துமையா இல்ல? ஏன் தனித்தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த பொறுப்பு ஏன் தனியா வாங்கணும்னு நினைக்கிறாங்க? ஒன்னாவே இருக்கலாம். ஓகே, யார் யாரெல்லாம் ஒன்னா இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இப்போ விஜயனா இருக்கிறது கூட எல்லாம் ஒன்னா, பிஜேபி அண்ணாமலையார் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து ஒன்னா பண்ணலாம். ஓகே, விஜய் அண்ணாமலை ராவணன் சார் அவர்கள் ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னா சேர்ந்தா இன்னும் நல்லாதான் இருக்கும். ஓகே, அப்படி நினைக்கிறேன். தனி கட்சி ஆர வேணாம்னு நினைக்கிறீங்க? ஓகேமா, சூப்பர், நன்றி.